ஆண்டவர் அச்சுரமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளை தியானிக்கும்படியாக நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜீவ வார்த்தை, அது ரோமர் 8:25. ரோமன்ஸ் சாப்டர் 8:25. நம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருக்க கடவோம். But if we hope for what we do not see, we eagerly wait for what he sees. சங்கீதம் 62:5 இப்படியாக சொல்கிறது, என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். My soul waits silently for God alone, for my expectations is from him. Psalm 6:5. எனக்கு பிரியமானவர்களே, நான் நம்புகிறது அவராலே வரும். நம் காணாததை நம்புகிறோம். நம் காணாததை நம்ப வேண்டும். நம் எது காணாது என்று சொல்லி பார்க்கும் பொழுது 2 கொரிந்தியர் 3:17 சொல்லுகிறது, கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. 2 Corinthians chapter 3:17. Now the Lord is spirit, and where the spirit of the Lord is, there is liberty. எல்தூஷியா என்று கிரேக்கத்திலே காணலாம். யோவான் 4:24 சொல்லுகிறது, God is spirit, and those who worship him must worship in spirit and truth. True worshipper will worship the Father in spirit and truth, for the Father is seeking such to worship him என்று சொல்லி யோவான் 4:23 நாம் வாசிக்கலாம். எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் ஆவியாய் இருக்கிறார். ஒரு ஆவியோடும் உண்மையோடும் கூட நாம் தியானிக்க வேண்டும். அநேக இடத்துல ஆவியானவர் இருக்கிறார், உண்மை இல்லை. ஆவியானவர் இருக்கிறார், அன்பு இல்லை. தேவன் ஆவியாய் இருக்கிறார். அந்த ஆவியானவர் இந்த உலகம் காணாது. அந்த சத்திய ஆவியானவரை இந்த உலகம் காணாது. நீங்கள் ரோமர் 8:1 தியானித்து பார்த்தீர்கள் என்றால், ஆவியின்படி நடக்க வேண்டும், ஆவியின் பிரமாணப்படி வாழ வேண்டும். ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவுடைய நீதியை நிறைவேற்றுவார். பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் பலியின் மூலம் நம்மை சுத்திகரிப்பார் என்று அழகாய் வாசிக்கலாம். என்னுடைய வாழ்க்கையிலே, இருள் சூழ்ந்த வாழ்க்கையிலே பலவிதமான போராட்டங்கள், தனிமைகள், அக்கிரமங்கள், இவைகள் நிமித்தமாய் வந்த பாவங்கள் நிமித்தமாக நான் தற்கொலைக்கு நேராக கடந்து போகும் முன்பாக 6 முறை தற்கொலைக்கு போயாயிற்று. 7வது முறை தற்கொலைக்கு போகும் முன்பாக யார் அந்த பரிசுத்த ஆவியானவர் என்பதை காண வேண்டி என்னுடைய ரிலேஷன்ஸ் என்னை வற்புறுத்தி அழைத்தபடினாலே ஒரு அறைக்குள்ளே செல்லும் பொழுது, என்று பரிசுத்த ஆவியான் என்னை நிரப்பினார், என்னை விடுதலை செய்தார். எனக்கு தீர்க்க தரிசனம்